சங்கருடைய மறைவு திரைத்துறை மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க நிலையில திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்களோட பலரும் இவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அவருடன் பழகிய பல பேர் அவருடனான நினைவுகள் குறித்தும் ரோபோ சங்கர் கடந்து வந்த பாதைகள் குறித்தும் பல விஷயங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் சமூக நல ஆர்வலரும் உதவி இயக்குனருமான திரு ராஜ்கமல் ரோபோ சங்கர் அவர் வளர்ந்து வரும் காலங்கள்ல தன்னுடைய ஊரான பழவேற்காடு பகுதியில கோவில் திருவிழா ஒன்றுல தன்னுடைய அடையாளமான ரோபோ போன்ற வேடத்துல உடல் முழுக்க ரசாயன கலவையால வர்ணம் பூசி ஒரு நிகழ்ச்சி நடத்த வந்தபோது கவர்ச்சி நடனம் பார்க்க அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அவரை அசிங்கப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றிய போது அந்த சூழ்நிலையை நடிகர் ரோபோ சங்கர் எவ்வளவு சாமர்த்தியமா எதிர்கொண்டார் என்பது குறித்த உருக்கமான தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்காரு. வணக்கம் திரு ராஜ்கமல் சார். நடிகர் ரோபோ சங்கருடைய மறைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கு, அவருடனான நினைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பா எனக்கு ரோபோ சங்கர் எப்படி தெரியும்னா, அவர் கலக்க போவது யாரு அந்த ஸ்டார்டிங் டைம்ல நான் எங்க ஊர்ல மிமிக்ரி பண்றதுக்காக வந்திருந்தேன். எங்க பகுதியில நான் பழவேற்காடு பகுதியை சார்ந்தவன். அந்த பகுதியில அப்போ அவர் அவ்வளோவா செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. ஸ்டேஜ் ஷோல அந்த இந்த ரோபோட் மாதிரிலாம் பண்ணுவார்ல, பாடியில சில்வர்லாம் பூச்சிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள். அப்ப எங்க ஏரியால மிமிக்ரி பண்ணலான்ட்டு வந்தாரு. ஒரு 2-3 வாய்ஸ் பேசும்போதே எங்க ஊர் கட்ட பஞ்சாயத்து கும்பல் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே இறங்குன்ட்டாங்க. அப்போ என்னன்னா கவர்ச்சி நடனங்கள் இதுலதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. அவங்கள ஆட சொல்லு, அந்த பெண்களை ஆட சொல்லு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ரோபோ சங்கர் என்னன்னா யாருக்குமே எதுக்குமே பயந்தாங்க. ஏன் மைக்ல எல்லாருமே மைக்ல அப்படியே சொல்லிட்டு இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கி போனார். அந்த துணிச்சல் நான் காலையில இருந்து அந்த மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த துணிச்சல் வேற யாருக்குமே அது வராதுல்ல. தைரியமா சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு போனார். அவர் சொன்ன மாதிரி இன்னும் 200 ஆண்டுகள் பின்தங்கி இன்னமும் சட்டத்தை மதிக்காம பழமைவாதத்தை கடைபிடிக்கிற கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிற ஏரியாவை தான் எங்கள் ஊர் இருக்கே தவிர அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் நடந்தது. ஒரு வெறும் கலைஞராக மட்டும் இல்லாமல் உடனே தன்னை வெளிப்படுத்திக்கிற துணிச்சல் மிக்க ஆற்றலையும் நான் ரோபோ சங்கர் கிட்ட பார்த்தேன். ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு போராளியாகவும் நான் பார்த்தேன். அந்த டைம்ல நேரில் பார்த்து நான் சொல்றேன். வயசு வழக்கம் போல எல்லாருமே கலைஞர்களா அவருடைய இழப்பை இந்த அரசே வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போனது, நான் என்னுடைய தகுதியை நான் வேற இடத்துல நான் உயர்த்திப்பேன், ஆனா நீங்க இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரிவிட்டு போனார்ல. அத இப்போ நான் நினைவு கூறுறேன். ஆனா அவருடைய தகுதி இன்னைக்கு முதல்வர், முன்னாள் முதல்வர் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. திரைத்துறையே அவர் வீட்டாண்ட நிக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி அவருடைய தகுதியை அவர் உயர்த்திக்கிட்டார். எங்க பகுதியில அரசை மதிக்காம கட்ட பஞ்சாயத்து நடத்துற அந்த கும்பம் பின்தங்கி தான் நிக்குது. அதை நான் இந்த நேரத்துல நான் நினைவு கூறுறேன். நிச்சயமா சார். சரி, இதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி போடலாங்களா சேனல்ல? கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார்.